ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட டே 35 ஆஃப் ஆரி ஒர்க் தான். ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 34 டேஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அண்ட் இன்றைக்கி நம்மளோட டே 35 அண்ட் அந்த 34 டேஸோட வீடியோஸும் நம்மளோட சேனலில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா பார்த்துக்கலாம். அண்ட் இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸுக்கு தான் நாம் ஒர்க் பண்ண போகிறோம். அண்டு இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டோட ப்ளவுஸ் தான். அண்டு இந்த ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் டேமேஜ்டாக இருக்குது. அண்ட் இது அவங்களோட ஃபர்ஸ்ட் சாரியோட ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால அவங்க அதை வந்து அவங்களுக்கு வேஸ்ட் பண்ணுறதுக்கு மனசு இல்லை. ஸோ அதனால் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இதில் பார்த்திங்கன்னா அவங்க கொஞ்சோண்டு ஸ்டோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் அவங்களுக்கு வந்து இப்போ எல்லாமே டேமேஜ் ஆகிருக்கு அப்படிங்கிறதுனால என்கிட்ட கொடுத்துருந்தாங்க, கொஞ்சம் அழகாக ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த ப்ளவுஸோட கண்டிஷன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப ஒஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஒஸ்ட்டாக இருந்துச்சு. அங்கங்கே அவங்க பண்ணியிருந்த ஒர்க்கை ரிமூவ் பண்ணும்போது கொஞ்சம் கிழிஞ்சு போய் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ இதை நம்ம சரி பண்ண போகிறோம். அண்ட் அதுக்கு பார்த்திங்கன்னா என்னென்ன எடுத்திருக்கேன்னா ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். அண்ட் இந்த ஜரி த்ரெட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 20 ருபீஸ் தான் ஜரி த்ரெட்டோட ப்ரைஸ். ஸோ இது எல்லா ஷாப்ஸ்லேயுமே அவைலபிளாக இருக்கும். சில ஷாப்ஸில் பார்த்திங்கன்னா 25 கிடைக்கும், 20 to 25. அண்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆரி லேஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஆரி லேஸோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 80 ருபீஸுக்கு மீட்டர் 80 ருபீஸுக்கு கிடைக்குது. ஸோ இந்த ஆரி லேஸ் இருந்தாலே போதும், நமக்கு ஆரி தெரியலைனாலும் இந்த மாதிரி லேஸ் யூஸ் பண்ணி நம்மளால் அழகாக டிசைன் பண்ண முடியும். பார்க்குறதுக்கு அப்படி ஆரி மாதிரி இருக்கும். ஸோ இனிமேல் நீங்கள் வந்து உங்களுக்கு ஆரி தெரியல அப்படின்ட்டு ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய லேஸும் அவைலபிளாக இருக்குது ஷாப்ஸில். ஸோ தாராளமாக நீங்கள் இந்த லேஸ் வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு செயின் ஸ்டிச் போட தெரிஞ்சாலே போதும், நீங்கள் இந்த மாதிரி லேஸும் வாங்கி அட்டாச் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு அப்படியே பக்காவாக ஆரி ஒர்க் மாதிரியே இருக்கும். ஸோ இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணி தான், இந்த ரெண்டு மெட்டீரியல்ஸையும் தான் யூஸ் பண்ணி நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். அண்ட் ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது ரெண்டையும் யூஸ் பண்ணி பண்ணும்போது பார்க்குறதுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ப்ளவுஸோட கைகளுக்கு பண்ண போகிறோம். அண்டு நாளைக்கு வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸோட கழுத்துக்கு நான் பண்ண போகிறேன். அண்ட் இது ரீசன் என்னென்னா டைம் இல்லை. நான் ஆல்ரெடி எல்லா வீடியோஸ்லேயுமே சொல்லியிருப்பேன், ஸோ டைம் கிடையாது, அதனால தான் இப்படி வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் அப்படின்ட்டு. அண்ட் என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்டு வீடியோஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. அண்ட் ஒரு கமெண்ட் போட்டுருங்க. உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப வேல்யூபிள். ஸோ நீங்கள் வந்து ஒரு கமெண்ட் போடுங்க, என்ன வந்து நல்லா இருந்துச்சுன்னா அப்ரிஷியேட் பண்ணுங்கள், மோட்டிவேட் பண்ணுங்கள். அண்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். அண்ட் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு மெட்டீரியல்ஸையும் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஆரி லேஸை வந்து இது பார்த்திங்கன்னா அவங்க வந்து நெட் மாதிரியான ஒரு ஃபேப்ரிக்கில் தான் இந்த ஆரி ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ஷாப்ஸில் ரெடிமேடாக கிடைக்கிது, எக்கச்சக்கமான டிசைன்ஸில் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி எல்லா ஷாப்ஸ்லேயுமே இருக்கும். ஸோ நீங்கள் போய் பார்த்திங்கன்னா தெரியும். இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான் இந்த நெட் ஃபேப்ரிக்கை கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்து கட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா அவங்க வந்து அதை ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கிறது கொஞ்சோண்டு நம்ம தெரியாமல் கட் பண்ணால் கூட மொத்தமாக வந்து இந்த பீட்ஸ் எல்லாமே வந்து இலகி வந்துடும். ஸோ கட் பண்ணுறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து நிதானமாக அழகாக கட் பண்ணி எடுத்துக்கணும். நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இப்போ நான் கட் பண்ணிக்கிட்டு இருக்க சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குது கட் பண்ணுறதுக்கு. ரீசன் அது வந்து வேறு எந்த டிசைன்ஸும் இல்லாமல் சிம்பிளாக இருக்குது. ஸோ அதனால் இந்த சைடு பார்த்திங்கன்னா கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அண்ட் இதோட ஆப்போசிட் சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிக்ஸாக் மேனரில் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக தான் கட் பண்ணி எடுக்கணும், இல்லைனா ஃபுல்லாக டிஸ்ட்ராய் ஆயிரும், அந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக நிதானமாக கட் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நாம் இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். அண்ட் இந்த லேஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் டிஃப்ரெண்ட்டாக நிறைய கிடைக்கிது. ஸோ இந்த ஒரு லேஸ் இருந்தாலே போதும், நீங்கள் வந்து ஆரி ஒர்க் பண்ண அதே எஃபெக்ட் கொடுக்கும், அதே மாதிரி ஹைலைட் பண்ணி காமிக்கும், ரொம்பவும் நல்லாயிருக்கும். ஸோ இதே நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஷாப்ஸில் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பார்த்திங்கன்னா காப்பர் கலரில் இருக்குது, சில்வர் கலரில் இருக்குது, கோல்டன் கலரில் இருக்குது. ஸோ உங்களோட சாரியோட ஜரி எந்த கலரோ நீங்கள் அந்த கலருக்கு அழகாக வாங்கி பேர் பண்ணுற மாதிரி நீங்கள் வியர் பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை பார்த்திங்கன்னா உங்களோட சாரியோட உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் டிசைன் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது சாரீ வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸோ சாரீக்கு கூட நீங்கள் வந்து பார்டராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சில சாரீஸில் எம்ப்ராய்ட்ரி லேசஸ், சாரீஸுக்கு வைக்கிற மாதிரி எம்ப்ராய்ட்ரி லேசஸ் இது எல்லாமே அவைலபிளாக இருக்கும் ஷாப்ஸில். அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு சைடு பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இப்போ பாருங்கள், அழகாக பியூட்டிஃபுல்லாக கிடச்சிருக்கு. இந்த மாதிரி தான் நெட் ஃபேப்ரிக்கில் இருக்குது. ஸோ நமக்கு நெட்
ரெடிமேட் கிளாத் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சோண்டு கட் பண்ணி பேஸ்ட் பண்ணால் போதும். பட் நம்ம பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸ்க்கு பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் நம்ம வந்து நீட்டாக பர்ஃபெக்டாக கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி நீட்டாக பர்ஃபெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்பவுமே நல்லா இருக்கும் அண்ட் ஒரு நல்ல ஒரு லுக் கொடுக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் நான் கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கேர் எடுத்து தான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த சிக்ஸாக் மேனரில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு வேளை கட் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், அவ்வளோ பீடுமே வந்து கலண்டு வந்துடும். ஸோ அதனால் ரொம்ப பொறுமையாக கேர் எடுத்து பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அவங்க கொடுத்துருந்த டிசைனும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஸ்டோன் லேஸ் வாங்கி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஸ்டிச் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்த அவங்களோட அந்த ஸ்டிச்சஸை ரிமூவ் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அவங்க வந்து கைத்தையல் மாதிரி தான் போட்டிருந்தாங்க, ஸ்டில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச் நம்ம ஃபஸ்ட்டு போட போகிறோம். அதுவும் நம்மளோட மெஷினில் தான் போட போகிறோம். எப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாபின் எடுத்திருக்கேன். அந்த பாபினில் நீங்கள் இந்த மாதிரி உங்களோட ஜரி த்ரெட்டை சுற்ற வேண்டியது தான். ஸோ இந்த செயின் ஸ்டிச் போட தெரிஞ்சாலே நம்மளால் நிறையா டிசைன்ஸ் போட முடியும். அண்டு நம்ம வந்து நார்மல் நீடில் செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்ட்டு நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன், நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். நீங்கள் வந்து அதை பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு மிஷின் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நார்மல் நீடில் பண்ணுங்கள். தையல் மிஷின் இருக்குன்னா ரொம்பவே சிம்பிள், டைம் எடுக்காது. இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பாபினில் நீங்கள் வந்து ஜரி த்ரெட்டை அழகாக சுற்றி எடுத்துக்கணும். சுற்றி எடுத்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா ஜரி த்ரெட்டில் இருந்து நம்ம த்ரெட்டை எடுத்து இது கூட நம்ம ஒரு நாட் போட்டு எடுத்துக்க வேண்டியது தான். ஸோ இதோட எண்டில் நம்ம இதையும் சேர்த்துக்கிட்டு ஒரு நாட்டு முடிச்சு போட்டு எடுத்துக்க வேண்டியது தான். ஸோ நான் நாட் போட்டுட்டு இருக்கேன் பாருங்கள். ஸோ உங்களுக்கு தெளிவாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் பாருங்கள், ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்டில் கேளுங்க. ஸோ இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அதோட எண்டை நம்ம லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். ஸோ பாருங்கள், அழகாக நாட் போட்டு எடுத்தாச்சு. இப்போ அதோட எண்டை நம்ம கட் பண்ணுறோம். ஸோ இப்போ கட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா இதை அப்படியே நம்ம என்ன பண்ணணும்னா இன்னொரு பாபினில் சுற்ற வேண்டியது தான். ஸோ இன்னொரு ஃப்ரீயாக இருக்கக்கூடிய ஒரு பாபின் நான் எடுத்திருக்கேன். அண்ட் அந்த பாபினில் பாருங்கள் எடுத்தாச்சு. இதை அப்படியே நம்ம சுற்றும் போது நம்ம ஃபஸ்ட்டு சுற்றி இருக்கக்கூடிய பாபினில் இருந்து த்ரெட்டும் நம்மளோட ஜரி த்ரெட்டை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பெரிய இதில் இருந்தும் த்ரெட் வந்து இதில் வந்து சேர்ந்து டபுள் ஸ்ட்ராண்டாக வரும். அதாவது ரெண்டு இதாக வந்துடும் நமக்கு. ஸோ இதை நம்ம வந்து எவ்வளோ நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு சுற்றி எடுத்துக்க வேண்டியது தான். இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த செயின் ஸ்டிச் போடுறது ரொம்பவுமே ஈஸி. அண்ட் என்னோடய கொலீக்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்கிட்ட ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க இது வந்து எப்படி மெஷினில் போடுறது. பட் எனக்கு பார்த்திங்கன்னா அப்போ என்கிட்ட மெஷின் இல்லை வீடியோ போடுறதுக்கு. நான் வந்து ஸோ அதனால் நார்மல் நீடில் தான் செயின் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படின்ட்டு நான் வீடியோஸ் போட்டிருப்பேன். பட் இப்போ பார்த்திங்கன்னா மெஷின் இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து மெஷினில் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா மெஷின் வச்சுருப்பீங்க. ஸோ மெஷின் வச்சுருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு செயின் ஸ்டிச் தெரிஞ்சாலே உங்களால் நிறைய டிசைன்ஸ் பண்ண முடியும். ஸோ ரொம்ப ஈஸி, உங்களுக்கு டைமும் கொஞ்சம் சேவ் ஆகும். ஸோ நம்ம நார்மல் நீடில் கைத்தையல் மாதிரி பண்ணும்போது ரொம்பவுமே டைம் எடுக்கும். பட் மெஷினில் நம்ம பண்ணியாச்சு அப்படின்னா நமக்கு அவ்வளோவா டைம் எடுக்காது, சீக்கிரமாகவே நம்மளால் போட்டு முடிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து மெஷினில் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மெஷின் இல்லை அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் நீங்கள் இந்த மாதிரி ஆரி ஒர்க் வந்து நீங்களே பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ நம்ம முடிச்சு எடுத்துருக்கோம் சுற்றி. ஸோ இதோட எண்டை பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். ஸோ கட் பண்ணி எடுத்துட்டு இதை நம்ம அப்படியே பாபின் கேஸில் வச்சு நம்ம உள்ளே வைக்க வேண்டியது தான். அண்டு உங்களோட ப்ளவுஸுக்கு நீங்களே வந்து ஒர்க் பண்ணும்போது அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் கொடுக்கும். ப்ளஸ் உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும், புது புது டிசைன்ஸு உங்களால் தெரிஞ்சுக்க முடியும், நீங்கள் நிறைய கற்றுப்பீங்க. ஸோ உங்கள் டெய்லர்கிட்ட நீங்கள் அதிகமாக காசு வேஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ பாபின் கேஸில் நம்ம இந்த மாதிரி கொடுக்கும்போது கொஞ்சோண்டு பாபின் கேஸை லூஸ் பண்ணிடுங்க. கொஞ்சோண்டு லூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி வச்சு நீங்கள் ஒரு ரஃப் கிளாத்தில் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி பாருங்கள் எப்படி வருது அப்படின்ட்டு. ஸோ ரஃப் கிளாத்தில் இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணி பாருங்கள். நான் ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ பியூட்டிஃபுல்லாக அழகாக இருக்குது. அண்டு இதே தான் நம்ம அந்த கிளாத்துக்கு பண்ண போகிறோம். பட் கிளாத்துக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி இருக்கிறதுக்கு மேலே இன்னும் ஒரு ஸ்டிச்சை திருப்பி கொடுக்க போகிறோம், ரிவர்ஸில் கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ இப்போ நான் ப்ளவுஸ் எடுத்திருக்கேன். அண்ட் ப்ளவுஸோட அந்த நல்லா அந்த ஏரியாவை நம்ம வந்து ப்ளவுஸ் அதாவது திருப்பி எடுத்துக்கணும். திருப்பி எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு ஸ்டிச் அழகாக கிடைக்கும். நம்மளோட ப்ளவுஸோட நல்ல பகுதியை நம்ம வந்து
பின்னாடி வச்சுட்டு நம்மளோட ப்ளவுஸோட கெட்ட பகுதியை தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் ஃப்ரண்ட்டில். ஸோ திருப்பி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ண வேண்டியது தான். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்களோட ப்ளவுஸோட அந்த லைனிங்கில் நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். ஸோ லைனிங்கில் தான் நம்ம ஸ்டிச்சே பண்ணுறோம், லைனிங்கில் தான் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம் பாருங்கள். ஸோ உங்களுக்கு இதில் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது, கரெக்டாக வரல அப்படின்னா நீங்கள் லைன் வந்து ட்ரா பண்ணுங்கள். ஒயிட் பென்சிலில் லைன் ட்ரா பண்ணிக்கிட்டு நீங்கள் அதில் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள், உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். அண்ட் இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் போட்டு எடுத்ததுக்கு அப்புறமா அதை அப்படியே திருப்பி வச்சு ரிவர்ஸில் நம்ம வந்து அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ அப்போ பர்ஃபெக்டாக நமக்கு செயின் ஸ்டிச் கிடச்சிரும். ஸோ பாருங்கள், இப்போ வந்து கிடச்சிருக்கு. நம்ம இதை திருப்பி வச்சு அகெயின் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அண்ட் இது யூஸ் பண்ணி நம்மளால் நிறைய டிசைன்ஸ் போட முடியும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் இவ்வளோ தான் போட்டு எடுத்திருக்கேன். அப்கமிங் வீடியோஸில் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எல்லாம் நிறையா டிசைன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக போட்டு காமிக்கிறேன். அண்டு இப்போ வந்து பாருங்கள், இல்லை நீங்கள் வந்து செயின் ஸ்டிச் நீங்கள் வந்து மற்றபடி உங்களால் நார்மல் நீடிலே ஸ்டிச் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் நார்மல் நீடில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. பட் அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் நீங்கள் டெய்லர்கிட்ட கொடுத்து அதிகமாக காசு வேஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்களே இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அண்ட் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ஒர்க் பார்த்திங்கன்னா டெய்லர்கிட்ட கொடுத்தா கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு 2000 கிட்ட சார்ஜ் பண்ணுவாங்க. பட் நம்மளே பண்ணால் ஜஸ்ட் கொஞ்சம் காசுலேயே லோ பட்ஜெட்லேயே நம்மளால் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம ரிவர்ஸில் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும், ரொம்பவுமே நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிக்கிட்டு உங்களுக்கு வருதா என்னன்ட்டு எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ இப்போ பாருங்கள், அழகாக செயின் ஸ்டிச் போட்டு எடுத்திருக்கோம். அண்டு இந்த ப்ளவுஸோட கண்டிஷனை நீங்களே பாருங்கள், அங்கங்கே டேமேஜ் ஆகி ஃபுல்லாக ஒரு கண்டிஷனில் இருக்குது. பட் நான் என்னோடய ஃப்ரெண்டுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன், நான் இதை அழகாக பியூட்டிஃபுல்லாக மாற்றி கொடுக்குறேன் அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் நான் இந்த ப்ளவுஸை வாங்கியிருந்தேன். ஸோ பாருங்கள், அங்கங்கே அவங்க ஆல்ரெடி கொடுத்த டிசைன்ஸோட இதில் கிழிஞ்சு போயிருக்கு. இதை நம்ம இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு மேஜிக் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக மாற்றி கொடுக்க போகிறோம். ஸோ தெளிவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும். அண்டு அவங்க டிசைன் போட்டிருந்த இடத்துல ரிமூவ் பண்ணும்போதும் அது ஒழுங்காக வரல. நான் வந்து எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். கட் பண்ணால் அந்த கிளாத்தும் சேர்ந்து தான் கட் ஆகி வருது. ஸோ ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணி எடுத்திருக்கேன். அண்ட் இப்போ இந்த ப்ளவுஸோட கைகளுக்கு நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஒரு பார்டர் மாதிரி நம்ம செயின் ஸ்டிச் போட்டு எடுத்தாச்சு. அண்ட் இந்த செயின் ஸ்டிச் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆரி லுக் கொடுக்கறதுக்காக தான் செயின் ஸ்டிச் போட்டு எடுத்திருக்கோம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. அண்ட் இந்த செயின் ஸ்டிச் வந்து நார்மல் நீடில் எப்படி போடுறது அப்படின்ட்டு என்னோட நிறைய வீடியோஸில் நான் போட்டிருப்பேன். நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா பார்த்துக்கோங்க. அண்ட் வந்து நம்மளோட சேனலில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஆரி தெரியாதவங்களுக்காக நார்மல் நீடில் பியூட்டிஃபுல்லாக அழகாக டிசைன் பண்ணுற மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் இருக்கும். ஸோ 30 ருபீஸ் பட்ஜெட்டில், 50 ருபீஸ் பட்ஜெட்டில், 100 ருபீஸ் பட்ஜெட்டில் இந்த மாதிரி நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் இப்போ நான் வந்து ஓரளவு இந்த ப்ளவுஸை திரும்பவும் கொஞ்சம் அங்கங்கே அதோட த்ரெட்டு இதாகி இருக்கிறத கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இப்போது நம்மளோட மேஜிக் க்ளூன்னு சொல்லக்கூடிய B7000 க்ளூவை தான் எடுத்திருக்கோம். ஸோ நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் மேஜிக் க்ளூன்ட்டு. ஸோ அந்த மேஜிக் க்ளூவை தான் எடுத்திருக்கேன். ஸோ மேஜிக் க்ளூவை எடுத்து நம்மளோட அந்த செயின் ஸ்டிச்சுக்கும் கொஞ்சம் மேலே தான் அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ கொஞ்சம் மேலே அப்ளை பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். நம்ம செயின் ஸ்டிச்சுக்கு மேலே அப்ளை பண்ணக்கூடாது. நம்மளோட செயின் ஸ்டிச்சு தெளிவாக தெரிஞ்சால் தான் பார்க்குறதுக்கு ஒரு ஆரி லுக் கொடுக்கும். அதுக்காக தான் செயின் ஸ்டிச் போட்ட இடத்துல அப்படியே விட்டுருக்கோம். ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவுக்கு தான் நான் அப்ளை பண்ணுறோம். ஸோ பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இப்போ நம்ம பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம க்ளூ அப்ளை பண்ணிக்கிட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். ஸோ 2 மினிட்ஸ் அப்படியே விட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம பார்த்திங்கன்னா இதை வந்து பேஸ்ட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணுறோம். பாருங்கள், நம்ம அழகாக நம்மளோட ஆரி லேஸை கட் பண்ணி எடுத்தாச்சு. பட் ஸ்டில் வந்து கொஞ்சம் அங்கங்கே பார்த்திங்கன்னா இதாக இருக்குது. அதை நம்ம பேஸ்ட் பண்ணும்போது கரெக்டாக பிடிச்சி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஒட்டிக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், ரொம்பவுமே நல்லாயிருக்கு. அண்ட் இந்த ப்ளவுஸோட கலர் அண்ட் இந்த லேஸோட கலர் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளோட லைட்டோட எஃபெக்டில் தான் இப்படி இருக்குது. பட் நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆல்ரெடி நான் ஒரு லேஸ் வந்து வாங்கி ட்ரை பண்ணியிருப்பேன். இதுக்கு முன்னாடி வீடியோஸில் நான் ஒரு லேஸ் வந்து பேஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை விடவும் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நீங்கள் வந்து ஷாப்ஸில் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் வந்து கேட்டு இந்த மாதிரி வாங்கி பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா டைம் சேவிங்னு சொல்லலாம். ஜஸ்ட் ஒரு செயின் ஸ்டிச்சை போட்டு இதை பேஸ்ட் பண்ணி விட்டாலே உங்களுக்கு வேலை முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு வந்து ஏதாவது எமர்ஜென்சியாக எங்கேயாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது
ஒரு நாளைக்கு ஃபங்க்ஷன் இருக்குது, இன்றைக்கி தான் ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி தாராளமாக பண்ணலாம். நீங்கள் உங்களோட டெய்லரை டிபெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்களே பண்ணிக்கோங்க. ரொம்பவுமே நல்லாயிருக்கும். உங்கள் கையாலே நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ப்ளஸ் இதோட மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு பேலன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அடுத்த ப்ளவுஸுக்கு கூட உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள், ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ட்ரை பண்ணால் எதுவுமே சக்ஸஸ் ஆகாமல் இருக்காது. ப்ராக்டிஸ் பண்ண தான் எந்த ஒரு விஷயம்னாலும் வரும். ஸோ நீங்கள் பண்ணுங்கள். ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் வந்து கைகளுக்கு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரியே பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா அங்கங்கேயா அண்ட் நான் மெட்டீரியல்ஸ் யூஸ்டில் ஃபஸ்ட்டு 2 மெட்டீரியல்ஸ் தான் சொல்லியிருந்தேன். என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ஜரி த்ரெட்டும் இந்த லேஸும் தான். பட் இப்போ பார்த்திங்கன்னா இதில் ப்ளவுஸோட கண்டிஷன் வந்து அங்கங்கேயா கொஞ்சம் அந்த நூலோட இது வந்து இதாகி கொஞ்சம் கிழிஞ்சு போய் டியராக இருந்துச்சு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் ஆரி பீட்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இந்த ஸ்டெப் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆரி பீட்ஸ் எடுத்து ஸ்டிச் பண்ணி விடுறேன் அங்கங்கேயா. ஸோ அந்த ஹோலாக இருக்கக்கூடிய பிளேசஸ் எல்லாம் கட்டாக இருக்கக்கூடிய அந்த இடங்களை எல்லாம் மறைக்கிறதுக்கு ஹைட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் பார்த்திங்கன்னா ஆரி பீட் எடுத்து 4 ஆரி பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்காக தான் 4 எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ பாருங்கள் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நம்ம வந்து ஜஸ்ட்டு ஸ்டிச் பண்ணால் போதும், ரொம்ப சிம்பிள். அண்ட் இது பார்த்திங்கன்னா அங்கே தான் ஸ்டிச் பண்ணுறேன். கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ணாலும் அங்கங்கே ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். ஸோ பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு லுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ப்ளஸ் நமக்கு நம்மளோட மெயின் மோட்டிவே என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் பழசாயிட்டு அங்கங்கே வந்து ஹோலாக இருக்குது. இது எல்லாமே ஹைட் பண்ணுறதுக்காக தான் இது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இந்த ப்ளவுஸோட கழுத்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வீடியோவில் கழுத்துக்கு ஒர்க் பண்ணுறதை நாளைக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணுவேன். அண்ட் அதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்ட்டு இருக்கேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து வீடியோவை பாருங்கள். அண்ட் இந்த ப்ளவுஸோட கழுத்தில் இப்போ பார்த்திங்கன்னா அவங்க ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த ஒர்க் தான் இருக்குது. ஸோ அந்த ஸ்டோன் பீட்ஸ் இதெல்லாம் தான் இருக்குது. ஸோ அது ரொம்பவுமே நாசாக இருக்குது. அதை தான் நம்ம சேஞ்ச் பண்ணி அழகாக அவங்களுக்கு ஒரு புது ப்ளவுஸ் மாதிரி புதுசாக அவங்க எடுத்த ப்ளவுஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ உங்கள் கையிலையும் ஏதாவது பழைய ப்ளவுஸஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ப்ளவுஸ், உங்களால் வந்து அதை வந்து வேஸ்ட் பண்ணவே முடியாது, என்னால் தூக்கி போட முடியாது அப்படிங்கிற ப்ளவுஸஸுக்கெல்லாம் நீங்கள் எந்த மாதிரி பண்ணலாம். ரொம்பவுமே நல்லாயிருக்கும். லோ பட்ஜெட்டில் அழகாக இருக்கும். அண்டு உங்கள்கிட்ட நல்ல சில்க் சாரீஸ் கூட உள்ள ப்ளவுஸஸ் எல்லாம் இருக்கும். அதை வந்து நீங்கள் கொஞ்சம் நாசம் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதையெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இது ஒரு புது டிஃப்ரெண்ட்டான ஐடியான்னு சொல்லலாம். இந்த மாதிரி மாற்றி எடுத்துக்கோங்க. நல்லாவும் இருக்கும், உங்களால் யூஸ் பண்ணவும் முடியும். ஸோ இது அவங்களோட சென்டிமெண்டல் ப்ளவுஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சாரியோட ப்ளவுஸ் அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் அவங்க கொடுத்தாங்க. பட் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அண்ட் இப்போ நம்ம பண்ணி முடிச்சு எடுத்திருக்கோம். ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் பார்த்திங்கன்னா நெகட்டிவாகவும் கமெண்ட் பண்ணிடுறீங்க. நெகட்டிவாக மீன்ஸ் தப்பாகவும் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எதுக்கு நான் இந்த வீடியோ போடுறேன், என்ன பர்பஸ், இதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். உங்களுக்கு வீடியோஸ் பார்க்கும்போது புரியும். பார்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி பண்ணுங்கள். ஸோ ஒருத்தங்க ரொம்பவே ஒரு மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு ரிப்ளை நான் வீடியோ போடுறேன் கண்டிப்பாக. நான் எந்த ரிப்ளையும் அவங்களுக்கு பண்ணலை, பட் ரிப்ளை வீடியோவாக கொடுக்கணும் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு ரிப்ளை கொடுப்பேன். ஏன்னா அவங்க திரும்ப அந்த கமெண்ட்டையே நான் ரிப்ளை பண்ணாததுமே போட்டுகிட்டே இருக்காங்க. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ கமெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் யோசித்து நீங்கள் பண்ணுங்கள். எதுக்காக இந்த வீடியோ போடுறாங்க, என்ன பர்பஸ், நான் தெளிவாகவே எல்லா வீடியோஸ்லேயுமே சொல்லியிருக்கேன். என்ன ரீசன், எதுக்காக சப்ஸ்கிரைபர் வந்து ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால தான். அதுவும் அவங்க ஆரி தெரியாதவங்களுக்கு சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக பண்ணுற மாதிரி ஒர்க் போடுங்க அப்படின்ட்டு கேட்டதுனால தான். ஸ்டிச்டு ப்ளவுஸுக்கு போடுங்கன்னு சொன்னதுனால தான் நான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். எதுக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இதுதான் நம்மளோட ப்ளவுஸோட ஃபைனல் லுக் பாருங்கள். இது ரொம்ப டார்க் கலர்டு ப்ளவுஸஸுக்கு பண்ணியிருந்தால் இன்னும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பட் நம்ம இந்த ப்ளவுஸுக்கு பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் உங்கள்கிட்ட டார்க் கலர்டு ப்ளவுஸஸ் இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ செயின் ஸ்டிச் போட்டு ஆரி ஃபினிஷ் கொடுத்து அழகாக பண்ணி எடுத்திருக்கோம். எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நாளைக்கு வீடியோவில் இந்த ப்ளவுஸுக்கு கழுத்துக்கு நம்ம டிசைன் பண்ண போகிறோம். அண்ட் இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், சஜஷன்ஸ், ஐடியாஸ் எதுனாலுமே கமெண்ட் பண்ணலாம். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். கண்டிப்பாக எல்லாரோட கமெண்ட்ஸுக்கும் நான் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ வந்து ரிப்ளை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.